காவிரி கரையோரம் என்னென்ன இந்த காவிரி அசுத்தமாவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். காவிரி ஆற்றில் இன்றைக்கு ரசாயன கழிவுகள், சாயப்பட்டினுடைய கழிவுகள் பெரிய அளவில் கலந்துகிட்டு இருக்கிறதுனால நச்சுத்தன்மை மிகுந்து வருகிறது. அதேபோல் நகராட்சியினுடைய சாக்கடை கழிவுகள் எல்லாம் இன்றைக்கு போக்கிடமாக இன்றைக்கு காவிரி நதி உருவாகி இருக்கின்றது. காவிரி நதி ஒரு வெகு விரைவில் இதை கவனிக்காமல் விட்டோம்னா கூவன் நதி ஆட்டம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் மிகப்பெரிய பாதிப்பு தமிழகத்துக்கு மக்களுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்பையிலிருந்தே எதிர்கால சமுதாயத்திற்கு இந்த காவிரியை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாத யாத்திரையானது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மழை காலங்களில் 110 டிஎம்சி தண்ணியானது கடலிலே போய் கலக்கிறது. அதை சேமித்து வைப்பதற்கான வழிவகைகளை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும். ஈரோடிலிருந்து ஸ்ரீரங்கம் வரை அகண்ட காவிரி கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தூரம் உள்ள காவிரியானது மணல் படுகையாக இன்று காட்சி தருகிறது. அந்த நிலைமையை மாற்றி 2 பக்க கரைகளையும் உயர்த்தி 10 தடுப்பணைகளை கட்டி 100 டிஎம்சி தண்ணியையும் நாம் சேமித்து வைத்தால் தமிழகத்துக்கு 5 ஆண்டுக்கு தண்ணீர் பிரச்சனை வராது. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அரசாங்கங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் மாபியா கும்பல்லாம் இங்கே இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆனால் காவிரியை பாதுகாப்பதற்காக, காவிரியின் தூய்மையை பாதுகாப்பதற்காக 100 கோடி கூட செலவு பண்ண முடியாத ஒரு கேவலமான சூழ்நிலையில் இந்த நாடு தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் பாருங்க, கங்கைக்கு நிதி ஒதுக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள கங்கை காவிரி நதிக்கும் மத்திய அரசாங்கம் காவிரியை தூய்மைப்படுத்துவதற்காகவும் நிதி ஆதாரங்களை ஒதுக்க வேண்டும். இதுபோல நல்ல பணிகளுக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை